ஈரானுக்குள் வந்து அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துமா? ஆனால் அதையும் வந்து நாங்கள் தேவை என்றால் நடத்துவோங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போது தரைவழி தாக்குதல் நடந்தால் எப்படி நடத்துவீங்க? ஈராக் வழியாக போவீங்களா? இல்லை வந்து கத்தர் வழியாக போவீங்களா? எப்படி போவீங்க? ஆனால் இதை நம்ம காமெடியாக எடுத்துக்காமல் சீரியஸாக இன்றைக்கி ஈரான் எப்படி அணுகுறாங்கன்னா, இன்றைக்கி நாடு முழுவதும் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க. இப்போது உலகளவில் ஈரான் இராணுவமும் வந்து பெரிய இராணுவம் தான். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் இராணுவ வீரர்கள் ஈரான் இராணுவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னென்னா, நமக்கு இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இராணுவம் தானே இருப்பாங்க. ஈரானில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு இராணுவம் இருக்காங்க. இப்போது 31 மாநிலம் இருக்குது ஈரானில், 31 இராணுவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ், ஈரான் புரட்சிகரப்படை, அது தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்காவல் படை, தன்னார்வமாக உள்ள வர்றாங்கல்ல. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இப்போ அக்னிவேர் மாதிரி தான் வச்சுக்கங்களேன், அக்னிபத் அந்த மாதிரி இருக்காங்க. அதில் 3 லட்சம் பேர் இருக்காங்களாம். இப்போ அந்த இடத்துக்கு 10 லட்சம் பேர் இன்றைக்கி தேர்வாக போகிறாங்க. அப்படி வந்தால் மிகப்பெரிய இராணுவ பலமாகிடும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்க. நம்ம இராணுவம் ஒரு 5வது பெரிய இராணுவம். ஆமாம். இப்போ இன்றைக்கி ஈரான் மக்கள் தொகை எடுத்துக்கிட்டால் கம்மி தான், 10 கோடி மக்கள் தான். அதில் இன்றைக்கி 10 லட்சம் பேர் நாங்கள் வந்து இராணுவத்தில் சேர்றோம், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் உயிர் துறக்க தயார்னு வந்து சேர்ந்துருக்கான். இது ஒன்று. இப்போ இந்த பக்கம் ஹர்மோஸை தாண்டி செங்கடலில் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 வழித்தடங்கள் முக்கியமானது. ஒன்று ஹார்மோஸ், இன்னொன்று சூயஸ் கால்வாய். ஹார்மோஸ் என்பது வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஏஷியாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள், சவுதி அரேபியாவிலேருந்து வர்றது, கத்தார்லேருந்து வர்றது, ஈராக்லேருந்து வர்றது. இது வந்து இந்த ஓமான் வளைகுடா, பாரசீக வளைகுடா வழியாக தான் இந்திய பெருங்கடலுக்கு வரணும். அதில் வேறு வழி கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடு அங்கே தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது, மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவது, மற்ற நாடுகளுக்கு சூயஸ் கால்வாயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அங்கேயும் பிரச்சனை வருது. என்னென்னா, ஏமான் என்கிற நாடு ஒரு பகுதியை ஒரு ஆட்சியும், இன்னொரு பகுதியை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஈரானுடைய ப்ராக்சி.